Hello friends, welcome to Yummy Foods for our channel. இன்னைக்கு நாம Maggi Manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு ஒரு கடாயில 1 கப் தண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம மேகியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா காயட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாக்கெட் மேகி இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க குக் ஆயிருச்சு. நம்ம இப்போ இதை வந்து செப்பரேட் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் முட்டைக்கு பதிலாக காய்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் முட்டை பொடி மாஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அந்த மேகியோட சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் 1 கப் பொடியை நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேகி மசாலாலேயே சால்ட் இருக்கும், அதனால் நம்ம இதில் சால்ட் சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் ஒரு பேக்கெட் மேகி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கப்பில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. மேகி பால்ஸ் எடுத்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி இந்த மேகியில் ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க.
இதை அப்பப்போ திருப்பி விடுங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்மளோட மேகி பால்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து செப்பரேட் பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கிய பூண்டு, பொடியாக நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கலந்து வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மேகி பால்ஸை சேர்த்துக்கலாம். எல்லா மேகி பால்ஸையும் நல்லா இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். இந்த மேகி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மள சூடான மேகி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேகி மஞ்சூரியனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.